Hello friends, welcome back to anithajaganskitchen. இன்னைக்கு நம்ம ஒரு மராட்டி டிஷ் தாங்க பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா Shepu Gharyaன்னு சொல்லுவோம் நாங்க இது என்னன்னாக்கா dill leaves, அதாவது நம்ம சோளிக்கீரை இருக்கு இல்லையா, அதை வச்சு அரிசி மாவுல ஒரு மசாலா பூரி செய்ய போறோம். இங்க dill leaves ஒரு கட்டு எடுத்துர்க்கேன். சோ நான் அந்த கீரையை மட்டும் பிரிச்சு வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னாக்கா இதாங்க அந்த கீரை, dill leaves கீரை. அப்புறமா ஃபைனா சாப் பண்ண 2 ஆனியன்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர், அப்புறம் டர்மரிக் பவுடர், அப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேனுவல் ஹேண்ட் சாப்பருங்க. மோஸ்ட்லி இது எல்லா வீட்லையும் இருக்கும். இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இது வந்து எல்லா வீட்லேயும் மஸ்ட் இருக்க வேண்டிய டூல் இது. உள்ளே வந்து ஒரு பிளேடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அட்டாச்மெண்ட்டை நீங்கள் அங்கே உள்ளே போட்டுட்டு, அப்புறம் வெங்காயம் சும்மா ரஃப்பாக சாப் பண்ணதை உள்ளே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் அந்த ஹேண்டில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் புல் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த கீழே வந்து பிளேடு ரொட்டேட் ஆகிட்டு நமக்கு எவ்வளோ சாப் பண்ண முடியுமோ எவ்வளோ ஃபைனாக நல்லா சாப் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே வெங்காயம் வெட்டும் போது இந்த கண்ணில் தண்ணி வருது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. செம்ம யூஸ்ஃபுல்லான டூலு. அதே மாதிரி நீங்கள் பொரியலுக்கு வந்து பீட்ரூட்டு, கேரட்டு, முள்ளங்கி எல்லாம் நீங்கள் கட் பண்ணும்போது இதுலேயும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு நம்ம பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம யூஸ்ஃபுல்லான டூல் இது. என்கிட்ட எலக்ட்ரிக் சாப்பரும் இருக்குது, பட் பர்சனலாக இதை நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னும் அட்வான்ஸாக நிறைய சாப்பர்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு மார்க்கெட்டில். இப்போ அரிசி மாவு பூரிக்கு நான் இங்கே வந்து 3 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ ஜல்லடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதோட நம்ம அந்த dill leaves வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணது சேர்த்துக்கிறேன். அடுத்தது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் 3 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம சாப்பரில் ஃபைனாக சாப் பண்ண அந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ட்ரையாக மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நான் இங்கே வந்து வார்ம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ வெதுவெதுப்பான தண்ணியில் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சப்பாத்தி பிசை மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சாஃப்ட் டோ கன்சிஸ்டன்சியில் வரணும். நீங்கள் எடுத்து பால் மாதிரி உருட்டினீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வரணும். வந்துட்ட பிறகு நீங்கள் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இது 10 மினிட்ஸ் ஊறுற சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம பூரி ஃப்ரை பண்ணுறதுக்காக கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் அப்படி இல்லைனாக்கா பேக்கிங் பேப்பரில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பூரி வேணுமோ அது தகுந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நம்ம அந்த பிளாஸ்டிக் கவரில் வச்சு தட்டிக்கணும். ஸோ ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிட்ட பிறகு நம்ம சூடான எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம பூரி எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் கிறிஸ்பியாக இல்லாமல் நீங்கள் சாஃப்டாகவே எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு 2-3 டேஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்நாக்காக கூட நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைனாக்கா என்னுடைய லாஸ்ட் வீடியோ காந்தே கஸ்கஸ், அதாவது சன்னா தால் சப்ஜி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ காந்தே கஸ்கஸும் இந்த காரியும் அவ்வளோ செம்ம காம்போ. இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். Thanks for watching. Like and subscribe. Remember to hit that bell button to get notified.